भुवस्व तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्। ॐ सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्। ॐ असतो मा सद्गमय, तमसो मा ज्योतिर्गमय, मृत्योर्मा अमृतं गमय। ॐ योगेन चित्तस्य पदेन वाचा मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोत्तं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। ॐ शान्ति शान्ति शान्ति। யோகத்தின் மூலம் முழு ஆரோக்கியத்தை எப்படி பெறுவது? யோகத்தினால் நமது நோய்களை எப்படி ஒழிப்பது? மேலும் 100 ஆண்டுகள் வரை ஆரோக்கியமாக எப்படி வாழ்வது? யோகம் முழு ஆரோக்கியத்திற்கு ஆதாரம். யோகம் சிகிச்சை விஞ்ஞானம். மேலும் யோகம்தான் ஒரு சம்பூர்ண வாழ்க்கை நெறியாகும். மேலும் யோகம்தான் ஆத்மாத்மாவின் சிறந்த வழி. வாருங்கள், இன்று எங்களுடன் சுமார் 1 மணி நேரத்திற்கு யோக பயிற்சி செய்யுங்கள். இதனால் உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் வியாதிகளும் ஒழியும், மனம் அமைதிப்படும். சிறிதளவு கவனம் தாருங்கள். கவனமாக இருந்திடுங்கள். பிராணாயாமம் செய்யும் போது உங்களுக்கு ஹார்ட் மற்றும் பிபி ப்ராப்ளம் இருந்தால் எந்த பிராணாயாமத்தையும் செய்யாதீர்கள். உங்களுக்கு இடுப்பு வலி இருந்தாலோ அல்லது எஸ்எட்டிவ் கொலஸ்ட்ரால் இருந்தாலோ, உங்களுக்கு அதிக ஆஸ்மா இருந்தாலோ பலமாக பயிற்சி செய்யாதீர்கள். கவனமாக இருங்கள். நீங்கள் எபிலெப்சி பேஷண்டாக இருந்தாலோ அல்லது கேன்சர் பேஷண்டாக இருந்தாலோ மெல்ல மெல்ல செய்யவும். நீண்ட நேரம் செய்தால் கேன்சர் குணமாகிவிடும். பிரெக்னன்ட் லேடிஸ் கபாலபாதி மற்றும் பாஹ்ய பிராணாயாமம் செய்ய வேண்டாம். மாதவிடாய் சமயத்தில் தாய்மார்களும் சகோதரிகளும் பாஹ்ய பிராணாயாமம் ஒன்றை மட்டும் செய்ய வேண்டாம். இத்தனை கவனம் இருந்தால் போதும். பிராணாயாமம் செய்யும் போது நீங்களும் செய்யுங்கள். வெறும் வயிற்றுடன் செய்ய வேண்டும் என்பது முக்கியம். எல்லாவித யோகா பேசத்தையும் காலி வயிற்றுடன் செய்ய வேண்டும். மாலை வேளையில் பிராணாயாமம் செய்வதாக இருந்தால் உணவு உண்டு 5 மணி நேரம் கழித்து செய்யவும். ஆசனங்களுக்கு 2 முக்கிய கவனங்கள் தேவை. இடுப்பு வலி இருந்தால் முன்னால் குனிய வேண்டாம். மற்றும் ஹெர்னியா, ஹார்ட் ப்ராப்ளம் அதிகம் இருந்தால் பின்னால் குனிய வேண்டாம். மூச்சு விடுவதில் 2 நியமங்கள் யோகாசனத்தின் போது. எப்போது முன்னே குனிந்தாலும் மூச்சை வெளியே விடவும், அதுபோல் பின்னால் வளையும் போது மூச்சை உள்ளிழுக்கவும். உடல் சாதாரணமாக இருந்தால் சுவாசமும் சாதாரணமாக இருக்கும். முன்னால் குனியும் போது மூச்சை வெளியே விடவும், வலது இடது மேலே பின்புறம் குனியும் போது மூச்சு உட்புறம் இழுக்கவும். சித்தாசனம், சுகாசனம் அல்லது பத்மாசனத்தில் அமர்ந்து பிராணாயாம பயிற்சி செய்ய வேண்டும். சித்தாசனம் இடது கால் கீழே, வலது கால் மற்றும் உள்ளங்கால் 2 தொடைகளின் மேல் வைக்கவும். கால்களுக்கு மேல் கால், பாதங்கள் ஒன்றின் மேல் ஒன்றாக இருக்கும். 2 கைகளையும் தியான முத்திரையில் அல்லது ஏதாவது ஒரு முத்திரையில் வைக்கவும். இது தியான முத்திரை, இது வாயு முத்திரை, இது சூன்ய முத்திரை, இது பிருத்திவி முத்திரை, இது வருண முத்திரை, இது சக்தி முத்திரை, இது அபான முத்திரை. எந்த ஒரு விசேஷ முத்திரையானாலும் நிமிர்ந்து உட்காரலாம். மூச்சை ஆழமாக உள்ளே இழுக்க வேண்டும், பின் வெளியிட வேண்டும். பஸ்திரிகா பிராணாயாமம் செய்வோம். மூச்சை ஆழமாக உறிஞ்சிட வேண்டும், பின் வெளியிட வேண்டும். நுரையீரலில் ஆழமாக மூச்சு நிரப்ப வேண்டியது அவசியம். நீண்ட ஆழமான மூச்சை உள்ளிடுங்கள், பின்னர் வெளியே விடுங்கள். கண்கள் மூடி மனம் சலனமின்றி மூச்சை ஆழமாக உள்ளே நிரப்பி வெளியே விடுவதுதான் பஸ்திரிகா பிராணாயாமம். தினமும் சுமார் 2 நிமிடங்கள் செய்யவும். குறைந்த அளவு நீங்கள் அரை மணி நேரம் பிராணாயாமம் செய்ய விரும்பினால் நீங்கள் 2 நிமிடங்கள் பஸ்திரிகா பாஹ்ய
தாமிரி, உத்கீத் மற்றும் மூச்சுடன் ஓம் தியானம் செய்யுங்கள். 10 நிமிடம் இதில் செலவிடுங்கள். பின்னர் 10 நிமிடங்களுக்கு கபாலபாதி, அனுலோம் உலோம் அரை மணி நேரம் செய்யுங்கள். நீங்கள் 3/4 மணி நேரம் பிராணாயாமம் செய்ய விரும்பினால் பஸ்திரிகா, பாஹ்ய, அனுலோம் விலோம், பிராமரி, உத்கீத் மற்றும் மூச்சில் ஓம் தியானம் 3 நிமிடம் செய்யுங்கள். பிறகு 15 நிமிடங்களுக்கு கபாலபாதி, அனுலோம் விலோம் பிராணாயாமம் செய்க. நீங்கள் தினமும் அரை அல்லது 3/4 மணி நேரத்துக்கு பிராணாயாமம் பயிற்சி செய்தீர்களானால் உங்களுக்கு இந்த வியாதியும் வரவே வராது. நிச்சயமாக இதுதான் பஸ்திரிகா பிராணாயாமம். நீண்ட ஆழமான மூச்சு இழுத்து வெளிவிடுங்கள். மூச்சை உள்ளே ஆழமாக நிரப்புங்கள், வெளியே விடுங்கள். கண்கள் மூடி, மனம் சலனமின்றி, மனதில் ஒரு உணர்வுடன் நீண்ட ஆழமான மூச்சை இழுங்கள், வெளியே விடுங்கள். ஒரு பவித்திரமான சங்கல்பத்துடன் பிரம்மாண்டத்தின் அனைத்து திவ்ய சக்திகளும், எண்ணங்களும், ஆசைகளும் எனது பஞ்ச கோஷங்களில், உணவில், பிராணனில், மனதில், விஞ்ஞானத்தில், ஆனந்தில், உடலில் சக்தி, பிசிக்கல், எத்திக்கல், பிசிக்கல் பாடியில், எத்திரியல் பாடியில், ஆஸ்ட்ரல் பாடியில், மென்டல் ஆர்கசல் பாடியில், பிராண, அபான, பயான, அனுதான, சகமான இந்த பஞ்ச பிராணங்களும் எனது ஆரோக்கியத்திற்கு முழு சக்தி அளிக்கின்றன. மேலும் பிருத்வி, அக்னி, வாயு, ஜலம், ஆகாசம் பஞ்சதத்துவங்களின் பஞ்சகோஜ பஞ்ச பிராணங்களுக்கு ஊட்டம் தருகிறது பஸ்திரிகா பிராணாயம் மூலம். களைப்பாக இருந்தால் நிறுத்திவிடுங்கள். இனிமேல் மெல்ல மெல்ல பயிற்சியை அதிகரித்து முதலில் 1 நிமிடம், பின் 2 நிமிடம், பின் 3 நிமிடங்கள் என்று தொடர்ந்து செய்து வர வேண்டும். ப்ராப்ளம் இருந்தால், ஆஸ்மா போன்று இருந்தால் 5 நிமிடங்கள் செய்யலாம். இது பஸ்திரிகா பிராணாயம். நுரையீரலுக்கு, இருதயத்திற்கு, மூளை, இரத்த நாளங்களுக்கு, தசைகளுக்கு நன்கு இயங்க வைக்க இது மிகவும் அவசியமானதாகும். இதை கவனத்தில் வைத்திடுங்கள். மூச்சை நுரையீரலில் ஆழமாக நிரப்ப வேண்டும், வெளிவிட வேண்டும். வயிற்றில் மூச்சை நிரப்பக்கூடாது. நுரையீரல் டயப்ரம் வரை நிரப்ப வேண்டும், பின் வெளியிட வேண்டும். வயிற்றில் நிரப்பினால் பாருங்கள், இது தவறாகும், இது ராங்காகும். அப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யாதீர்கள். இது மூச்சை நுரையீரலில் ஆழமாக நிரப்புங்கள். பின் வெளிவிடுங்கள். பிரார்த்தனை இருந்த இதயத்துடன், சமர்ப்பணத்துடன், ஸ்ரத்தையுடன். பஸ்திரிகா பிராணாயாமத்தை தினமும் நீங்கள் 2 நிமிடங்கள் 3 நிமிடங்கள் செய்தபின் மேலே தொடருங்கள். இது மிகவும் நல்லது. பிராணாயாமத்தின் ஒவ்வொரு விதியும் கவனமுடன் பாருங்கள், அதேபோல் செய்யுங்கள். விதிப்படி நாங்கள் எந்த பிராணாயாமத்தை எவ்வளவு நேரம் செய்ய வேண்டும் சொல்லுகின்றோமோ அவ்வளவு நேரம் மட்டுமே செய்ய வேண்டும். அதன் மூலம் எல்லா நோய்களும் ஒழிந்துவிடும், அமைதியும் கிடைக்கும். இனி கபாலபாதி பிராணாயாமம் செய்வோம். பஸ்திரிகாவுக்கு பிறகு நீங்கள் களைத்து விட்டால் சிறிது ஓய்வெடுங்கள். பலத்தை தவறாக பிரயோகிக்காதீர்கள். மூச்சை வெளியே விடுவோம். கபாலபாதி பிராணாயாமத்தில் மூச்சை வெளியே விட்டவாறு இருங்கள். இந்த பிராணாயாமத்தை செய்தவாறு இருங்கள். கபாலபாதி பிராணாயாமம். மூச்சை வெளியே விடுங்கள். உள்ளே செல்வது சகஜமாக, மத்திய கதியில், மத்திய சக்தியுடன் மூச்சை வெளியே விடுங்கள். எக்ஸேல் செய்கிறீர்கள், இன்ஹேல் செய்கிறீர்கள். எக்ஸேல் செய்யவும் மீடியம் ஃபாஸ்ட், மீடியம் ஸ்பீட், மத்தியம் கதி, மத்தியம் சக்தியுடன் பாஹ்ய பிராணாயாமம் செய்து கொண்டிருக்கிறோம். அதை 10-15 நிமிடங்கள் செய்ய வேண்டும். மெல்ல மெல்ல பயிற்சியை அதிகரித்து 1 மணி நேர பயிற்சியில் 15 நிமிடம் செய்யவும். அதன்பின் பாருங்கள், எல்லா நோயும் ஒழியும். குண்டலினி சக்தி மெதுவாக கிளம்பி எழும். குண்டலினி சக்தி விழிப்படையும். நீங்கள் சக்தி பெறுவீர்கள். முகத்தில் தேஜஸ் ஏற்படும். உங்கள் இளமையும் நீடிக்கும். நேச்சுரல் க்ளோ, ஒளி, பளபளப்பு, தேஜஸ் உங்கள் முகத்திலே பளிச்சிடும். ஓய்வு சிறிது நேரம் நிறுத்துங்கள். 1 நிமிடம் செய்தீர்கள், பின் நிறுத்துங்கள். பிறகு 1 நிமிடம் செய்ய, பின் நிறுத்தவும். பிறகு தொடர்ந்து 5 நிமிடம் செய்ய வேண்டும். பயிற்சி அதிகரிக்க நீங்கள் களப்படையாவிட்டால் தொடர்ந்து செய்யுங்கள். மூச்சை வெளியே விடுங்கள்.
மூச்சை வெளியே விடும்போது வயிறு உள்ளே போக வேண்டும். மூச்சை வெளியே விடும்போது மத்திய வேகத்தில் மத்திய சக்தியுடன் நீங்கள் கபாலபாத்தி செய்கிறீர்கள். இந்த முக்கிய 7 பிராணாயாமம், அத்துடன் 7 பயிற்சி மற்றும் 7 ஆசனங்கள் இவ்வளவு செய்தால் ஹார்ட் ப்ராப்ளத்தில் இருந்து ஹெப்படைட்டிஸ் வரை, ஏபிசியிலிருந்து தைராய்டு ப்ராப்ளம் வரை, டயபிட்டிஸ் ப்ராப்ளத்திலிருந்து உடல் பருமன், பயங்கரமான ஆர்த்தரைட்டிஸ், பிராங்கைட்டிஸ், எல்லா நோய்களும் வெறும் 7 பிராணாயாம பயிற்சி மூலம் அழிந்துவிடும். எனவே இந்த 7 முக்கிய பிராணாயாம பயிற்சியை இப்போது செய்வது போல் தினமும் செய்ய வேண்டும். சுமார் 70 லட்சம் நபர்களுக்கு பிரத்யட்சமாக முகாம்களிலும் ஆசிரமத்தில் வருபவர்களையும் கணக்கிட்டால் சுமார் 1 கோடி நபர்களுக்கு அதிகமாக பிரத்யட்சமாக பிராணாயாமத்தால் பயன்பெற்றிருக்கிறார்கள். மேலும் ஆஸ்தா போன்ற எலக்ட்ரானிக் மீடியா மூலம் சுமார் 25 கோடிக்கும் கூடுதலான நபர்களுக்கு யோகத்தின் பயனடைந்ததுடன் இதனால் ஏராளமானோரின் நோய்களும் குணமடைந்தன. இதிலிருந்து முக்கியமாக நாம் தெரிந்து கொண்ட விஷயம் என்னவென்றால், எல்லா நோய்களுக்கும் குணமடைய ஒரே வழி பிராணாயாமம். அதிலும் குறிப்பாக கபால்பாத்தி மற்றும் அனுலோம் விலோம். நோன் மற்றும் அன்னோன் நோய்கள் அனைத்துக்கும் பெர்மனன்ட் மருத்துவம் பிராணாயாமம் மட்டும்தான். அதில் முக்கிய பிராணாயாமம் கபால்பாத்தி ஆகும். களைப்படைந்தால் நிறுத்திவிடுங்கள். வலுக்கட்டாயமாய் செய்யாதீர்கள். இந்த அளவு கவனம் தாருங்கள். இந்த பிராணாயம் பற்றி முக்கிய தகவல் பாருங்கள். முன்னாலே பாருங்கள். நீங்கள் தவறாக செய்யவில்லை அல்லவா? தவறாக செய்யாதீர்கள். இப்படி செய்யவே கூடாது. இது தவறான முறையாகும். இப்படி செய்யக்கூடாது, தவறானதாகும். இன்ஹேல் செய்கிறீர்கள், எக்ஸேல் செய்ய வேண்டும். தலை ஆடக்கூடாது, இடுப்பு ஆடக்கூடாது. வயிறு மட்டும் நகரும். முகம் சுளிக்கக்கூடாது, கண்களில் எந்தவித இறுக்கமும் கூடாது. சகஜமாக மூச்சை வெளிவிடுகிறீர்கள், மனதில் திடமான சங்கல்பத்துடன். நோய், அழுக்குகள், கெட்ட எண்ணம், வியாதிகள், வலிகள் எல்லாமே நெகட்டிவ் எனர்ஜிகளும் வெளியேறுகின்றன. உடலும் உள்ளமும் தூய்மடைகின்றன. இந்த எண்ணத்துடன் தொடர்ந்து கபால்பாதி பிராணாயாமத்தை நீங்கள் செய்யுங்கள். அனைத்து டாக்சின்களும் ஆக்சிடென்ட்ஸ் தன்னால் வெளியேறிவிடும். வேண்டாத எரிசக்தி வெளியேறிவிட்டால், அப்படி நடைபெறும் போது உங்களது பாசிட்டிவ் எனர்ஜியின் அளவு பெருகிவிடும். உங்கள் ரெசிஸ்டன்ஸ் பவர் கூடும். உங்கள் இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங் ஆகிவிடும். பாடியின் அனபாலிசம், கெட்டபாலிசம் சீராகிவிட்டால் மெட்டபாலிசம் சரியாகிவிடும். உங்கள் எனர்ஜி லெவல் பெருகிவிடும். மூச்சை வெளிவிடுவதால் உங்கள் ரெசிஸ்டன்ஸ் பவர் அதிகரிக்கும். ஜீரண உறுப்புகள் குணமடையும். முக்கிய லாபங்கள் கபால்பாத்தியால் லிவர், ஸ்பிளீன், இன்டெஸ்டைன், பாங்க்ரியஸ், கிட்னி, புரோஸ்டேட், யூட்ரஸ், ஓவரி, பிறப்புறுப்புகள், கருத்தரிக்கும் உறுப்புகள் ஆகியவை ஆரோக்கியம் அடைகின்றன. இதனால் கொலஸ்ட்ரால், ட்ரக், டைஸ்ட்ராய்டு இதன் மூலம் நார்மலுக்கு வரும். தைராய்டு பெர்மனன்ட் குணமடையும். மத்திய கதியில் செல்லும். இந்த மாதிரி 5 நிமிடம் செய்தபின் ஓய்வெடுக்கவும். நீங்கள் இதுவரை 5 நிமிடம் கூட செய்யவில்லை. ஆமாம், சிறிது ஓய்வு. இவ்வாறு முதல் 1 நிமிடம், பின் 2 நிமிடம், பின் 3 நிமிடம், பின் 5 நிமிடம் தொடர்ந்து செய்ய வேண்டும். பழைய பின் 15 நிமிடங்கள் தொடர்ந்து செய்யலாம். அதற்கு பிறகு பாருங்கள், இந்த பிராணாயாமத்தால் தினமும் 250 கிராம் முதல் 1 கிலோகிராம் வரை எடையை குறைக்க முடியும் என்பது உறுதியாகிறது. இப்படி நடக்கிறது. ஆயிரக்கணக்கிலும் ஓபன் கிளாஸ்களில் லட்சக்கணக்கான மக்கள் கூட்டத்திற்கு வருகிறார்கள். எனவேதான் நான் சொல்கிறேன், இப்போது செய்யுங்கள், இப்போது பெறுங்கள். எல்லாம் ரொக்க கணக்கில். கடன் என்ற பேச்சே இல்லை.
இன்ஸ்டன்ட் ரிசல்ட், உடனடி நன்மையாகிறது. இப்போது செய்யுங்கள், உடனே பெறுங்கள். காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மதமும் அத்தியாத்மாவும் உங்களை பாக்கியவாதியாக அன்றி புருஷார்த்தவாதியாக்குகிறது. புருஷார்த்தம் மற்றும் உழைப்பின் மூலம் உங்கள் தலையெழுத்தை மாற்றலாம். உங்கள் தலையெழுத்தை ஏற்படுத்துவது நீங்கள்தான். ஆண்டவன் பிச்சைக்காரர்களுக்கல்ல அதிகாரிகள் கொடுக்கிறார். நீங்கள் சிறிதளவு உழைக்க வேண்டும். சிரத்தை மற்றும் ஈடுபாட்டுடன் செய்யக்கூடிய பிராணாயாமம் உங்களுக்கு நிச்சயமாக ஆரோக்கியத்தை தரும். இனி கபால்பாதி பிராணாயாமத்தை மீண்டும் தொடக்குவோம். மூச்சை வெளியே விட வேண்டும். இதனால் முடி உதிர்பவர்களுக்கு அது உதிர்வது நிற்கும். கபால்பாதி மற்றும் அனுலோம பிராணாயாமத்தை 10 முதல் 15 நிமிடங்கள் செய்யுங்கள். முடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உதிர்தல், வெளுத்து போதல், முடி வளராதிருப்பது பற்றி மாறி வர துவங்கும், growth ஏற்படும். வழுக்கை மண்டையில் முடி வளரத் தொடங்கும். கொஞ்சம் நாங்களை உரசும் பயிற்சியை செய்யவும். பின் கபால்பாதி பிராணாயாமம். கண்களில் பார்வை பெருகும். கபால்பாதி அனுலோம் விலோம் செய்யுங்கள். கண்களில் கண்ணாடி தேவைப்படாது. ரெட்டினா டிகோர்னியா ப்ராப்ளம் சால்வ் ஆகும். இப்போது ரெட்டினோட்டா பிக்மெண்டோசா போன்ற ப்ராப்ளம், டபுள் விஷன், கிரால் விஷன், நைட் பிளைண்ட்னஸ் பிரச்சனை ஒழிந்துவிடும் இந்த பிராணாயாமம் மூலம். கேட்ராக்ட், குளுக்கோமா போன்றவை குணமடைகின்றன. கண்களில் கண்ணீர் வற்றிவிட்டதா அல்ல அதிக கண்ணீர் வருகிறதா, கண் சவந்து விட்டதா? இப்போது கண்களில் பல பிரச்சனைகள் உள்ளன. மூக்கில் சதை வளர்தல், கொழுப்புச்சத்து அதிகரிப்பு, எலும்பு வளர்தல் இதனால் குணமாகிறது. அலர்ஜிக் சைனசைட்டிஸ் உள்ள ப்ராப்ளம், ஆஸ்மா, பிராங்கைட்டிஸ் ப்ராப்ளம், எல்லா கபக் கோளாறுகள் இந்த கபாலபாதி பிராணாயாமம் செய்வதால் சரியாகிவிடும். மூச்சை வெளியிடுகிறீர்கள். காதில் சீல்வடிகிறது. குழந்தை பருவத்தில் இருந்திருந்தால் கபாலபாதி அனுலோம் விலோம் இரண்டும் செய்யுங்கள். காது கேட்கத் தொடங்கும். மூச்சில் சுருக்கம் வந்துவிட்டது. கண்களின் கீழ் கருவட்டம் உள்ளது. முகத்திலே பொலிவு போய்விட்டது. மீண்டும் இளமையை பெறுவீர்கள். நதஷ்ய ரோகோ நஜரா நா மிருத்யோ பிராப்தஷ்ய யோகா அக்னிமயம் ஷரீரம். இதற்குள் சமமான அக்னி பஞ்ச பிராணன் தான் உள்ளன. இவை உடலை இயக்கின்றன. கபால்பாதி மூலம் சமமான பிராணன் உள்ளேயுள்ள யதாயக்னி, சமதோஷக, சமாக்னி, சமதாத்து ரஹிபக, பிரசன்னாத்மா, இந்திரிய மனக, ஸ்வஸ்த வித்யதிகி, பூர்ண ஸ்வஸ்ததா, மகரிஷி சஸ்வஸ்த் பாஷையில் பிராணாயத்தால் கிடைக்கும். சமதோஷக, சம அக்னி, சமதாத்து இவையெல்லாம் கபால்பாதி அனுலோம் விலோம் போன்ற பிராணாயங்கள் மூலமாக. கபால்பாதி பிராணாயம் முக்கிய பிராணாயம். உங்களுக்கு ஓஜஸ்வி தேஜஸ்வி ஆக்குவதற்கு, பயோரிய ப்ராப்ளத்தை அகற்றுவதற்கு. ஈறுகள் வீங்குகின்றன, பற்களில் ரத்தம் வருகிறது. கபால்பாதி பிராணாயம் 15 நிமிடம் செய்யுங்கள். நம் வீட்டில் செய்யக்கூடிய பற்பொடியை தயாரித்து பல் தேய்க்கவும். பின் உங்கள் பற்களின் பிரச்சனை, பயோரியா பிரச்சனை, மேலும் பலேரியா பிரச்சனை கபால்பாதி அனுலோம் விலோம் செய்தால் தீர்ந்துவிடும். மூச்சை வெளியே விட்டவாறு இருங்கள். ஹார்ட் பிளாக்கேஜ் இதனால் குணமடைகிறது. தைராய்டு பெர்மனன்ட் கியூர் ஆகிவிடும். T3, T4, TSH லெவல் உடனே நார்மல் ஆகும். நெஞ்சில் கட்டி, யூட்ரஸில் ஓவரியில் கட்டி, உடலில் எங்கு கட்டி இருந்தாலும் யூட்ரஸின் ஃபைப்ராய்ட்ஸ், ஓவரி, ஆப்ரிகேஜிஸ், உடலில் எங்கு கட்டி பிரச்சனை, வேறு பிரச்சனை, கால்ஸ், டோட்டல் ஸ்கின் டிசீஸ், சொரியாசிஸ் ப்ராப்ளம், மேலும் லுகோடெர்மா ப்ராப்ளம் இந்த கபால்பாதி பிராணாயம் மூலம் குணமடைகின்றன. கபால்பாதி அனுலோம் விலோம் இரண்டையும் 15 நிமிடங்கள் செய்யவும். சில கைமருந்து சொல்கிறேன், அவற்றை பயன்படுத்துங்கள். பாலுடன் உப்பு, அதாவது எதிர்மறை உணவை உண்ணாதீர்கள். எல்லா ஸ்கின் டிசீஸ் இதன் மூலம் சரியாகிவிடும். சிறிது நிறுத்துங்கள், ஓய்வெடுப்போம் சிறு நேரத்திற்கு. 5 நிமிடங்களுக்கு இந்த கபால்பாதி பிராணாயாமத்தை தொடர்ந்து செய்யுங்கள். மறந்துடாதீங்கள். பின் பாருங்கள், டோட்டல் ஸ்கின் டிசீஸ் போய்விடும். கபால்பாதி பிராணாயாமம் மூலம் ஹார்ட் பிளாக்கேஜ், கொலஸ்ட்ரால் அதிகரிப்பு நார்மல் ஆகிவிடும். டோட்டல் லிப்பிட் உங்களுக்கு நார்மல் நிலைக்கு வரும். டோட்டல் பிளட் டெஸ்ட் உங்களுக்கு நார்மலாக இருக்கும். உங்களுடைய ஆர் ஃபேக்டர் பாசிட்டிவாக உள்ளது. உங்கள் ஹெப்படைட்டிஸ் ABC பாசிட்டிவ் நெகட்டிவாக மாறிவிடும். கபால்பாதி பிராணாயாமம் செய்வதால் ஹீமோகுளோபின் அதிகரிக்கும். SR நார்மல் ஆகிவிடும். கபால்பாதி பிராணாயாமம் செய்வதால் யூரிக் ஆசிட் நார்மல் ஆகும். ரம்டைட்டிஸ், ஆர்த்தரைட்டிஸ், கவ், ஆர்த்தரைட்டிஸ், ஆஸ்டியோபோரோசிஸ் ஆகிய எல்லா வாத ரோகம், பித்த ரோகம், பயங்கரமான அசிடிட்டி, ஆர்த்தரே கொலைடைட்டிஸ் மெல்ல மெல்ல செய்யுங்கள். கபால்பாதி பிராணாயாமம் நான் சொன்னது போல் அல்சரோ கொலைட்டிஸ் இருந்தால், இடுப்பு வலி, ஹார்ட் BP ப்ராப்ளம் இருந்தால் அவர்கள் மெல்ல மெல்ல செய்யவும். பலகீனமானவர்கள், கர்ப்பவதி தாய்மார்கள் இதை செய்ய வேண்டாம். இதை கவனத்தில் கொள்ளுங்கள். பாருங்கள், வயிற்றுக் கோளாறு, அல்சரின் ப்ராப்ளம், ஆஸ்மா ப்ராப்ளம் எல்லாமே இதன் மூலம் குணமாகிவிடும். மூடின டியூப் இதனால் திறந்துவிடும். அவ்வளவு அற்புதமானது. மீண்டும் ஒருவரை செய்யுங்கள்.
மேலும் மூச்சை வெளியே விட்டவாறு இருங்கள். பாருங்கள், பயனடைவீர்கள். மூலாதார சக்கரத்தில் தியானம் செய்யுங்கள். உங்கள் சக்தியை உடனே பெறுவீர்கள். நீங்கள் மனம் சாந்தி அடையும். உங்களுக்கு நல்ல உணர்ச்சி ஏற்படும். மனத்தில் சாந்தி உண்டாகும். நீங்கள் நல்ல மன எழுச்சியை ஏற்படுத்துவீர்கள். கவலைகள் எல்லாம் அகன்றுவிடும். இதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் உங்களுக்கு எல்லா நோய்களும் அகன்றுவிடும் என்பதை நன்றாகவே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மனதை எப்போதும் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் உங்களுக்கு நீங்கள் நினைத்த சாதனையை ஏற்படுத்த முடியும். பிராணாயாமத்தால் லாபம் கிடைக்கும். நீங்கள் சிரப்பிரஜ்ஞன் ஆவீர்கள். நன்றாகவே கவனத்துடன் இருந்து கொண்டு எல்லாவற்றையும் கடைபிடியுங்கள். உங்களுக்கு நன்மைதான் ஏற்படும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் கிடையாது. பயிற்சி செய்து கொண்டே இருங்கள். இந்த கபால்பாத்தி பிராணாயாமத்தை சரியாக 15 நிமிடங்கள் செய்யுங்கள். பின் செய்ய வேண்டும் பாஹ்ய பிராணாயாமம். மெல்ல மெல்ல பயிற்சி கூட்டுங்கள். ஒரு நாள் 15 நிமிடம் வேண்டாம். மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடுங்கள். விட்டபின் அப்படியே நிறுத்த வேண்டும். ஹார்ட் மற்றும் பிபி உள்ளவர்கள் செய்ய வேண்டாம். எவருக்கு சர்வைக்கல் கொலைட்டிஸ் பெயின் உள்ளதோ அவர்கள் அதிகம் செய்ய வேண்டாம். மெல்ல மெல்ல செய்யுங்கள். மூச்சை வெளியே விடுங்கள். வயிற்றை உள்ளிழுத்து பின்புறம் கொண்டு செல்லுங்கள். மலத்வாரத்தை மூடவும் நாபியின் கீழ்ப்பகுதியில் உள்ளிழுக்கவும். மூலபந்தம் திரிபந்தத்துடன் பாஹ்ய பிராணாயாமத்தை இப்படி செய்ய வேண்டும். இவ்வாறு பாஹ்ய பிராணாயாமம் சுவாசத்தை வெளியில் விட்டு செய்யும் போது கபால் பாத்தி மூலம் சக்தி விழிப்பு பெற்று மூலாதாரம் சக்கரத்திலிருந்து எழும்புகின்றது. பாஹ்ய பிராணாயாமம் டயபெட்டிஸுக்காகவும் எல்லா வயிற்று பிரச்சனைகளுக்கும், ஹெர்னியா, கான்ஸ்டிபேஷன், கேஸ் ஆகிய பிரச்சனைகள் தீர உதவும் மிக உபயோகமான பயிற்சி. பாஹ்ய பிராணாயாமம் குண்டலினி விழிப்படைய வேண்டுமானால், மேலும் விழிப்படைய வேண்டுமானால் அக்னிசார் பயிற்சியும் செய்யலாம். மூச்சை விழிவிட்டு அப்படி நிறுத்துங்கள். வயிறு உட்புறமாக இருக்கட்டும், வெளியே விட வேண்டாம். இந்த அக்னிசார் பயிற்சியும் டயபெட்டிஸுக்கு மிகவும் அவசியமானது. டயபெட்டிஸ் முண்டகாசனம் மூலம் குணமாகும் போது இந்த பிராணாயாமத்தை செய்வதன் மூலம் பான்கிரியாஸ் ரியாக்டிவ் ஆகும். மேலும் அக்னிசார் கிரியாவும் பான்கிரியாஸை ட்ரீட் பண்ண உதவும். சுவாசத்தை வெளியே விட்டு மூச்சை அடக்கவும், பின் வயிற்றை உள்ளிழுத்து லூசாக விட வேண்டும். இவ்வாறு பல தடவை செய்யலாம். அதன் பின் ஆனுலோம் விலோம் பிராணாயாமம் செய்யலாம். மூச்சை உள்ளே இழுத்து வலது மூக்கை மூடியவாறு இடது மூக்கால் வெளிவிடவும். முதுகுத்தண்டு நேராக, கண்கள் மூடி மனமடங்கி வலது மூக்கை கட்டை விரலால் மூடியவாறு இடது மூக்கில் 2 விரல்களை வைத்து இதை கவனமாக செய்யவும். முதுகுத்தண்டு நேராக, கண்கள் மூடி மனமடங்கி மிகவும் சகஜமாக ஒரு சமர்ப்பணத்துடன் அனுலோம் விலோம் பிராணாயாமம். இடதுபுறத்திலிருந்து ஆரம்பியுங்கள். வலது பக்கம் முழுவதும் நிரப்பிடுங்கள். இப்படித்தான் தொடர்ந்து செய்யுங்கள். போதும்.
இதேபோல் தொடர்ந்து செய்யுங்கள். லெஃப்ட் வழியாக உள்ளே ரைட் வழியே, ரைட் உள்ளே லெஃப்ட் வழியே, இவ்வாறாக தொடர்ந்து செய்யுங்கள். இந்த சிறந்த பயிற்சி தான் இந்த அனுலோம் விலோம் பிராணாயாம். மூச்சை இதயத்தில் டயஃப்ரம் வரை நிரப்புங்கள், வெளியே விடுங்கள். மூச்சை டயஃப்ரம் வரை நிரப்புங்கள், பின் வெளியே விடுங்கள், லயத்துடன் சிரமத்துடன். இதே சீக்வன்ஸில் செய்யவும். முதலில் பஸ்திரிகா, பின் கபால்பாத்தி, பின் பாஹ்ய, பின் அனுலோம் விலோம். கபால்பாத்தி பிராணாயம் செய்வதால் பாங்க்ரியாஸ் ஆக்டிவேட் ஆகும். பாங்க்ரியாஸின் பீட்டா செல் 80% வேலை செய்வது நிற்கும் போது டயபெட்டிஸ் இப்போது தெரிய வரும். பாங்க்ரியாஸின் பீட்டா செல் கிட்னி சுமார் 80% டேமேஜ் ஆன பின் கிட்னியின் இந்த பிரச்சனை இப்போது நன்றாக தெரிய வருகிறது. நாம் குணப்படுத்தி விடலாம் என்பது நிச்சயமாகும். கபாலபாத்தி செய்வதால் நமது கிட்னியும் நமது பாங்க்ரியாஸும் ஆக்டிவேட் ஆகின்றன. அதே சமயம் அனுலோம் விலோம் அதன்பின் செய்தால் டயபெட்டிஸிற்கான காம்ப்ளிகேஷன் குணமாகும். டயபெட்டிஸின் காரணத்தால் பலருக்கு ஹைப்பர் டென்ஷன் ஏற்படுகிறது. டயபெட்டிஸ் காரணத்தால் தைரின் ஏற்படுகிறது. பிளட் சர்க்குலேஷன் பாடியில் குறைகிறது. கண் பார்வை குறைய துவங்குகிறது. ஹார்ட் வீக் ஆகிறது. இந்த பிரச்சனைகள் யாவும் அனுலோம் விலோம் பிராணாயம் செய்வதால் குணமாகிறது. ஹார்ட்டின் பிளாகை திறக்கிறது. அனுலோம் விலோமினால் டோட்டல் ஹார்ட் ப்ராப்ளம், ஏகிகார்டியா ப்ராப்ளம், ஹார்ட் பிளாக்கேஜ் ப்ராப்ளம், இருதயத்தின் செயலாற்றும் திறன், இருதயத்தின் செயல்பாடு நின்று விடுவது, ஹார்ட்டின் பல்ஸ் மிஸ் ஆகி விடுவது, அனுலோம் விலோம் பிராணாயத்தால் சரியாகிவிடும். ஹைப்பர் டென்ஷன் பெர்மனன்ட் கியூர், ஹார்ட் ப்ராப்ளம் பெர்மனன்ட் கியூர், மீண்டும் ஏற்படாது. ஹார்ட் முன்பிருந்ததை போல் மீண்டும் ஆகிவிடும், பைபாஸ் இல்லாமலே. கபால்பாத்தி அனுலோம் விலோமை செய்யுங்கள். ஹார்ட் பிளாக்கேஜ் பெர்மனன்ட் கியூர் ஆகிவிடும். இதன் மூலம் நீண்டு மூச்சு விடுங்கள், பின் வெளிவிடுங்கள். சகஜமான கதியில் நீங்கள் செய்து கொண்டே இருங்கள். எவ்வளவு நேரம் ஆகிறதோ அவ்வளவு நேரம் மூச்சை வெளியே விடுங்கள். நிறுத்தாமல் மூச்சை இழுத்து வெளிவிடுங்கள். அனுலோம் விலோம் பிராணாயம் செய்யுங்கள். கண்களை மூடி மனம் அமைதியாக. ஹைப்பர் டென்ஷன், டிப்ரெஷன், பாதுகாப்பின்மை உணர்வு, ஒருவித பயம், ஒருவித கவலை, ஒருவித மன இறுக்கம் மனிதனின் உள்ளத்தையும் மூளையும் எப்போதும் பாதிக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் பயப்படுகிறான். ஒவ்வொரு நபரிடமும் பாதுகாப்பின்மை பயம் இருக்கிறது. ஒவ்வொரு நபரும் தான் தனியாக உள்ளோம் என நினைக்கிறான். அனுலோம் வினுலோம் பிராணாயத்தை முழு சிரத்தையுடன், முழு சமர்ப்பணத்துடன் அந்த பரமபிதா பரமேஸ்வர் உன்னுடன் இருக்கிறார். எனவே ஒருபோதும் வருத்தமோ ஏக்கமோ உதாசீனம் அடையாதீர். ஒவ்வொருடையும் ஆண்டவர் அருகில் இருக்கிறார் உன்னிடம். உலகம் உன்னை கைவிட்டிருக்கலாம், பரவாயில்லை. உலகத்துடன் நீ வாழ நினைத்தாய், ஆனால் உன்னை கைவிட்டு விட்டார்கள். நீ வாழ்க்கை பாதையில் தனித்து நிற்கிறாய், ஆனால் ஆண்டவன் உன்னை கைவிட மாட்டான். தன்னைத்தானே பரமபிதா பரமேஸ்வரின் ஆனந்தமான மடியில் இவ்விதமாக உணருங்கள். பிராணாயம் செய்தவாறு அமைதியாகவே இருந்திடுங்கள். தாதாத்மாத்திய பாவத்துடன் அந்த ஆனந்தத்தில் அமைந்து விடுங்கள். அவர்தான் நம்முடைய பிதாவாக இருக்கிறார். நமது பிதாவை நோக்கி செல்வோம், நமது சாஸ்வதமான வீட்டிற்கு. நிச்சயமாக அந்த ஜன்ம ஜன்மாந்திரமான இருப்பிடத்திற்கு, அந்த வாசல்யமான கருணாமயமான தாயிடம். அவள் பிராண ஊற்று, பிராண பிரகமம், பிராணவன், பிராணமுத்திரம், பிராண ஆதித்யம், பிராணத்தின் அனைத்து ஜீவன் சக்தி அவள். பிராணத்தை உபனிஷதில் பிராணபிதா, பிராண மாதா, பிராண பிரதா, பிராண சஷா, பிராண ஆச்சாரியா, பிராண பிரம்மணக அபாவ்தபாகி பீஷ்டம். வேதத்தில் இந்த பிராணனை ஔஷதம், நீதான் விஸ்வபேஷத் ஆகவும் விஸ்வ ஔஷதம் யாகவும் பிராணபிதா, பிராணமாதா, பிராணபிரதா, பிராணசகா, பிராண பிரம்மணக, பிராண ஆச்சாரியா என்கிறார்கள். உனக்கு கண்ணோட்டத்தை நல்வகைப்படுத்துகிறது. தவறான கண்ணோட்டத்தில் மனிதன் இடிந்து போயிருக்கிறான். சமுதாயம் பிளவுபடுகிறது, உடைந்து விடுகிறது. அனுலோம் வினுலோம் பிராணாயம் உங்கள் கண்ணோட்டத்தை நல்வழிப்படுத்தும். வாழ்க்கையை உற்சவமாக்கும். மூச்சு மணக்கத் தொடங்கும். வாழ்க்கை உங்களுக்கு மறுபடியும் நல்லதாக மாறிவிடும். சிறிது நேரம் இருத்துங்கள். அனுலோம் விலோம் பிராணாயாமத்தை தினமும் 15 நிமிடங்கள் செய்யுங்கள். மெல்ல மெல்ல பயிற்சி கூடட்டும். அனுலோம் விலோமின் முக்கிய லாபம் இப்போது உங்களுக்கு நான் கூறுகிறேன். நர்வஸ் சிஸ்டம் முழுவதும் உங்கள் விருப்பப்படி இயங்க தொடங்கும்.
இருதயம் முற்றிலும் குணமடையும், தலையில் ஏற்படும் நோய்கள் குணமாகும், பார்க்கின்சன் போன்ற வியாதிகள் குணமாகும், பைரோலிசிஸ் குணமாகும். அற்புதமான மருத்துவம் சிறிது நேரம் எடுக்கக்கூடும். இப்போது போலியோ உள்ளவர்களும் குணமடைகிறார்கள். போலியோ பேஷண்ட், பேரலிசிஸ் உள்ளவர்களும் பிராணாயாமத்தால் குணமடைகிறார்கள். பிரெயின் டியூமர் குணமாகிறது, கேன்சர் குணமாகின்றது. உடலில் எங்கிருந்தாலும் கபால்பாதி அனுலோம் விலோம் பயிற்சியை சுமார் 15 நிமிடங்கள் செய்யவும். ஆஸ்மா, பிராங்கைட்டிஸ், சைனசைட்டிஸ் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். மிகவும் பயங்கரமான ஆர்த்தரைட்டிஸ், அனுலோம் வினுலோம் பிராணாயாமத்தையும் கபால்பாதி பிராணாயாமத்தையும் சேர்த்து 15 நிமிடங்கள் செய்தால் உலகிலேயே மருத்துவம் இல்லாத ஃபைலேரியா வியாதியும் குணமாகும். வேரிகோஸ் வெயின்ஸ் பிரச்சனை ஒரு பயங்கர பிரச்சனையாகும். அதுவும் கபால்பாதி அனுலோம் வினுலோம் பிராணாயாமம் செய்வதன் மூலம் குணமாகும். இந்த 2 அனுலோம் வினுலோம் கபால்பாதி பிராணாயங்கள் சக்தி மிக்கவையாகும். இதனால் லுகோடர்மா, சொராசிஸ், எக்ஸ்கரோடர்மா போன்றவை குணமாகிடும். இவை உண்மையில் அற்புதமானவை, அற்புதமான சக்தி. இதை மிகவும் சிரத்தையுடன் செய்ய வேண்டும். சம்பூர்ண சிரத்தையுடன், சமர்ப்பத்துடன் பயிற்சி செய்து வந்தால் உங்கள் வாழ்க்கையில் திசையே முற்றிலும் மாறிவிடும் என்பது நிச்சயமாகும். மாற்றுவதற்கு தேவை பவித்திர சங்கல்பம். ஒரு நொடியில் மாற்றலாம். வாருங்க, அனுலோம் வினுலோம் மீண்டும் செய்வோம். பவித்திர சங்கல்பத்துடன் அனுலோம் வினுலோம் பிராணாயாமத்தை முழு சத்தையுடன் செய்து வருகிறீர்கள். மூச்சை ஆழமாக இழுத்து நிரப்புங்கள், பின் வெளிவிடுங்கள். இவ்வாறு மூச்சை வெளிவிடவும். கபாலபாதி மற்றும் வாகிய பிராணாயாமம் தவிர மற்ற எல்லா பிராணாயாமங்களையும் கர்ப்பவதி தாய்மார்களும் பெண்களும் செய்யலாம். சவுண்ட்லைஸ் வேண்டாம். ஊனமுற்ற குழந்தைகள் பிறக்காது. அவர்களின் ஹார்ட்டில் ஓட்டை இருக்காது. டயபெட்டிஸ் இருந்தாலும் கூட பிறந்தை குழக்கும் போது நோய் ஏதும் ஏற்படாது. அனுலோம் வினுலோம் பிராணாயத்தால் மஸ்குலர் டிஸ்ட்ரோபியிலும் விசேஷ பலன் கிடைக்கிறது. மஸ்குலர் டிஸ்ட்ரோபி ப்ராப்ளம் குணமாகும். மெல்ல மெல்ல நன்மை கிடைக்கிறது. மல்டிகாஸ் போரோசஸ் ப்ராப்ளம் குணமாகிறது. மங்கோலிய குழந்தைகளுக்கும் இப்பயிற்சி அளிக்கப்படுகிறது. இதனால் லாபம் கிடைக்கிறது. ஒரு புதிய பிறவி கிடைக்கிறது. எல்லா கவலைகளும் அகன்றுவிடும் நிச்சயமாக. எனவே அனைவரும் நல்ல மனநிலைக்கு இப்போது திரும்பி விடுங்கள். மீண்டும் செய்யவும். புதிய பிறவி மீண்டும் ஏற்படும். புதிய பார்வை ஏற்படும். இதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நேரம் எப்போதும் கிடைக்காது. சங்கல்பம் எடுக்க வேண்டிய நேரம் இது. ஆண்டவன் அனைவருக்கும் உதவி செய்திடுவார். இதை மறக்காதீர்கள். மகரிஷி இதை கூறியிருக்கிறார். முழு தியானத்துடன் செய்யுங்கள். இதை முழு சிரத்தையுடன் செய்யுங்கள். முழுமையுடன் ஈடுபாட்டுடன் ஆண்டவன் அருள்வார். உங்களுக்கு ஒரு நொடியில் மாற்றம் உண்டாகிவிடும். நீங்களே பார்ப்பீர்கள். அடுத்த முறை நீங்கள் முழு ஆரோக்கியம் பெறுவீர்கள். நோய்கள் அகன்றுவிடும். நிம்மதி அடைவீர்கள். எல்லோரும் நல்லபடியாக ஆவீர்கள். அனைத்து நோய்களும் அகன்றுவிடும். பிரம்மை, தளர்ச்சி, பயம் ஆகியன அகன்றுவிடும். மனதில் கவலை இன்றுவிடும். உடல் நோய்கள் அனைத்தும் அகன்றுவிடும். நிம்மதி அடைந்திடுவீர்கள். நீங்கள் இப்போது இந்த கபாலபாதி அனுலோம் வினுலோம் இரண்டையும் 15 நிமிடம் செய்யுங்கள். அக்கறையுடன் செய்யும் வாழ்க்கை மாறிவிடும். எல்லா நோய்களும் அகன்றுவிடும். அனுலோம் வினுலோம் செய்யுங்கள். அமைதியாக இருந்திடுங்கள். 5 நிமிடம் செய்யுங்கள். பின்னர் நிம்மதியாக இருங்கள். ஓரிரு நிமிடம் முதல் நாள் செய்யுங்கள். களைப்படைந்து விடுவீர்கள். முழு இதயத்துடன் பிரார்த்தனை செய்யுங்கள். ஓம் தேஜோசிலிருந்து தேஜோமய, ஓம் வலம் சி வலமய, ஓம் ஓஜஸ்ஸே ஓஜோமய, ஓம் வீரியோசே வீரோமய. பிரபுவிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். ஓம் தேஜோசே தேஜோமயதி, ஓம் வீரியம் சே வீரியோமயதி, ஓம் ஓஜஸ்ஸே ஓஜோமயதி, ஓம் பலம் சே பலமயதி. பிரபுவிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். எங்களுக்கு நன்மை தந்திடுங்கள். ஆண்டவா, எங்களை காப்பாற்றுங்கள். சிரத்தையுடன் செய்யுங்கள். சமர்ப்பணம் செய்யுங்கள். நிம்மதி கொடுங்கள். வாழ்க்கை கஷ்டங்களை அகற்றிடுங்கள். வேதமே மேம்பட்டது. சாஸ்திரமே மேம்பட்டது. மேம்பட்டது 8 சக்கரங்கள். மூலாதாரத்திலிருந்து சகசிராரம் வரை 8 சக்கரங்கள். மூலாதாரம், சகசிராரம், மணிப்பூர், ஹிருதய, அனுஹத், விசுத்தி.
சஹஸ்ரார சக்கரம் அனுலோம் விலோம் பிராணாயத்தின் மூலம் அஷ்ட சக்கரம் சுத்தமாகிறது. அஷ்ட சக்கர சுத்திகரிப்பு 9 துவாரங்களில் தொடர்ந்து அனுலோம் விலோம் பிராணாயம் செய்வதால் தானே ஆகிவிடுகிறது. வாருங்கள், அனுலோம் விலோம் பிராணாயம் செய்வோம் முழு ஈடுபாட்டுடன். இடதுபுறம் முழு நிறையிலே நிரப்புங்கள், வயிற்றில் நிரப்பாதீர்கள், கவனத்தில் கொள்ளுங்கள். வலதுபுறமாக வெளியே, பின் வலதுபுறமாக, இப்படி இடதுபுறமாக வெளியே கொண்டே இருங்கள். அனுலோம் விலோம் பிராணாயம். குண்டலினி சக்தி விழிப்படையும். உறுதியானவர் ஆகுங்கள். இப்போது இந்த அஷ்ட சக்கரங்களையும் நீங்கள் செய்து கொண்டே இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்தது எல்லாம் நிறைவேறும். அஷ்ட சக்கர சுத்திகரிப்பு என்பது 8 சக்கரங்கள் தூய்மையடைகின்றன, 9 துவாரங்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்றன. இதை நாம் அறிவோம், இதை நாம் புரிந்து கொள்வோம். இந்த வேதத்தில் நாம் அனைவரும் நிச்சயமாக அமைதியுடன் வாழ வேண்டும். இதுதான் வாழ்க்கையில் அனைவரின் குறிக்கோளாகும். இதை நாம் உணர்ந்திட வேண்டும். அனுலோம் விலோம் பிராணாயத்தால், தியானத்தினால் உள்ளே வேதம் திறக்கிறது. உள்ளே வேதம் உள்ளது, உள்ளே சாஸ்திரம் இருக்கிறது. கடந்த காலம், வருங்காலம், நிகழ்காலம் சென்றுவிடும். நீ ஈஸ்வரின் புத்திரன். ஏன் கவலைப்படுகிறாய்? நீ ஏன் ஏங்குகிறாய்? ஏன் வேதனைப்படுகிறாய்? நீ ஈஸ்வர புத்திரனாவாய். ஈஸ்வர சக்தியினை நீ கட்டாயம் பெறுகின்றாய். 2000 ஆண்டுகளுக்கு முன் இந்த பூமியில் எந்த மடமோ, கோவிலோ, குருத்வாரா, இப்படி வெளியே மத சம்பந்தமான அமைப்புகள் இருக்கவில்லை. மதத்தை மனதில் வழிபட்டனர். இன்று மதம் உன்னுள் உள்ளது. எந்த மூளையால் கீதை எழுதப்பட்டதோ அந்த மூளை இன்னும் உன்னிடம் உள்ளது. கீதை உன்னுடன் உள்ளது, வேதம் உள்ளது, புராணம் உள்ளது, குரான் உள்ளது, பைபிள் உள்ளது. எல்லா திவ்ய ஞானமும் உன்னுள் உள்ளது. அனுலோம் விலோம் பிராணாயம் செய்து உடல், மனம், பிராணாத்மா எல்லாமே ஒளிமயமாகிறது என்ற உடனுடன் செய்யுங்கள். இதனால் நான் திவ்ய சக்தி, எரிசக்தி எல்லாம் பெறுகிறேன். இந்த நல்லுடன் செய்யுங்கள். மனம் மாறும், குணம் மாறும், திசை மாறும், வாழ்க்கை மாறும். அனுலோம் விலோம் பிராணாயம் செய்து வந்தால் சிந்தனையற்ற நிலையை அடைவீர்கள். பிரயக்யாவின் சிகரம் கிடைக்கும். ரிதம்பரா பிரயக்யா. நீ சமாதி நிலை பெறுவாய், உயர்நிலையை அடைவாய். நீ பிரயக்யுள்ள மனிதனாக மாறிவிடுவாய். இதில் எந்த சந்தோகம் இல்லை. நீ சக்திமிக்க சித்தி பிரஞானா ஆவாய். அனுலோம் விலோம் பிராணாயம் உடலில் உள்ள நோயை எல்லாம் தீர்த்துவிடும். இது முதல் விஷயம். இதைவிட பெரிய விஷயம், நீ ஒரு புதிய பிறவியை, புதிய திருஷ்டியை பெறுவாய். திவ்ய ஜீவன் கிடைக்கும். நீங்கள் யோகி ஆவீர்கள். பகவான் கிருஷ்ணரும் சொன்னார், நீ யோகி ஆவாய் என்று. அதன் பின் கர்ம கஷேத்திரத்திலே நீ நிலைத்திருப்பாய் என்று அவர்கள் நிச்சயமாக சொல்லியிருக்கிறார். யோகம் என்பது வெறுமையானதல்ல, அது கடமையின் செய்ய தூண்டும். பின்னர் நீ எங்கே இருந்தாலும் அந்த இடத்தை சொர்க்கம் ஆக்கிடுவாய். நீ ஜாதி பற்று, மதிவெறி, ஊழல் போன்ற குற்றங்களை செய்ய மாட்டாய். நல்லுணர்வு மிக்க மனலுடன் நாட்டை வலுப்படுத்துவாய். எனவே நீ யோகத்தின் மூலம் நல்ல தகுதிகள் கிடைக்கும். யோகம் மூலம் நீ நல்லொழுக்கத்தை கடைபிடிப்பாய். யோகத்தின் மூலம் ஆத்ம சக்தியும் ராஷ்டிர பக்தியும் விழிப்படையும் என்பதை மறந்துவிடாதே. ஆத்ம விழிப்புணர்வு தேசிய விழிப்புணர்வாகும். மேலும் உள்நாட்டு சொத்து உள்நாட்டிற்கு பயன்படும். ஆரோக்கியமான ஆன்மீகவாதம், தேசப்பற்று மற்றும் உள்நாட்டில் தன்னிறைவும் எல்லோருக்கும் ஏற்படும் என்பது நிச்சயமாகும். பிராணாயாமத்தை செய்து முடித்து ஓய்விடுங்கள் சிறிது நேரத்திற்கு. இந்த அனுலோம் விலோம் பிராணாயத்தை தினமும் 15 நிமிடம் செய்ய வேண்டும். படிப்படியாக பயிற்சி நேரத்தை கூட்டுங்கள். இவ்வாறு அதிக பயிற்சி செய்திடுங்கள். பிறகு பாருங்கள், வாழ்க்கை முழுதும் மாறிவிடும். நீ ஈஸ்வர சக்தியை பெற்றிடுவாய். உண்மையில் இறைவனின் புத்திரன் என்று, புத்திரி என்று அழைக்கப்படுவாய். நாட்டிற்காக பாடுபடுவாய். இந்த அனுலோம் விலோம் பிராணாயாமம் ஹைப்பர் டென்ஷனை பெர்மனண்டாக குணமளிக்கும். இந்த அனுலோம் விலோம் பிராணாயாமம் ஹார்ட் டிசீஸை பெர்மனண்டாக குணப்படுத்தும். இந்த அனுலோம் விலோம் பிராணாயாமம் எல்லாவித ரத்தநாள நோய்களையும், நர்வஸ் சிஸ்டத்துடன் சம்பந்தப்பட்ட எல்லா பிராமங்களையும், நெற்றி மற்றும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குணப்படுத்திவிடும். எந்த வியாதியும் இருக்காது. சமாதி ஏற்படும். நவத்வாரங்கள் சுத்தமாகிவிடும். இதை செய்ய செய்ய எல்லா தெய்வ சக்தியும் உங்களை வந்தடையும். தேவகணங்கள் உங்களுக்கு ஆசி வழங்குவார்கள். இறைவனே ஆசிகளை வழங்குவான். பூமி, நீர், வாயு, ஆகாசம் இவையாவும் உனக்கு நல்லதை செய்யும். நேராக உட்காருங்கள். சகஜமாக இருங்கள். எப்போதும் நல்லதையே செய்யுங்கள். அனுலோம் பிராணாயத்தை தினமும் இவ்வாறு 15 நிமிடங்கள் கட்டாயம் செய்யுங்கள். அதன் பின் பிராமரி பிராணாயம். மனம் அமைதி பெறும். முதல் விரலை நெற்றியில் வைக்கவும்.
பிராமரி பிராணாயாமத்திற்கு 3 விரல்களை கண்கள் மேல் வைக்கவும். வாயும் மூடி இருக்கும். ஓம்கார நாதத்தை மூக்கின் வழியாக சொல்ல வேண்டும். கவனியுங்கள். காதை பிறகு கட்டை விரலால் மூட வேண்டும். முதலில் கேளுங்கள். வண்டு மாதிரி ஹிங்காரம் செய்யவும். இப்படி செய்வதால் உங்களது மனப்பிரச்சனைகள் எல்லாம் நன்றாகவே அகன்றுவிடும். இதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஓம் என்ற வார்த்தையை உச்சரிக்கவும். பகவான் கிருஷ்ணன் இதை கீதையில் சொல்லியிருக்கிறார். இதை பகவான் சிவபிரானும் தியானித்தார். இதனை பகவான் ராமரும் ஜபித்தார். அதுதான் ஓங்காரம். இதை அனைவரும் நன்றாகவே புரிந்து கொள்ள வேண்டும். மகரிஷி பதஞ்சலி சொல்கிறார், இதுதான் பிராமரி பிராணாயாமம். முதலில் நாதத்துடன் ஓம்காரத்தை உச்சரிக்கவும். காதை கட்டைவர்களால் மூட வேண்டும். வண்டு போல் ஓம்காரம் செய்ய வேண்டும். ஹைப்பர் டென்ஷன், டிப்ரெஷன், அல்சர் எல்லா நோய்களும் தீர்ந்துவிடும். மன உளைச்சல் தீரும். சமாதி நிலை கிடைக்கும். எல்லா நோய்களும் குணமாகிவிடும். 80% நோய்கள் மன அழுத்தத்தால் ஏற்படுகின்றன. எல்லா உளைச்சலும் மூச்சுடன் வெளியேறிவிடும். பிராமரி பிராணாயாமம் ஸ்வரத்தை உள்ளுக்குள்ளாக நுரையீரலில் நிரப்பி ஓங்காரநாதத்தை உச்சரிக்க வேண்டும். இப்படித்தான். பிராமரி பிராணாயாமத்தில் கைகளை கீழே வையுங்கள். தினமும் 3 முதல் 5 வரை செய்ய வேண்டும். நேரம் இருந்தால் 11 முதல் 21 தடவையும் செய்யலாம். 2 கைகளையும் முழங்காலில் தியான முத்திரையில். இனி உத்கீத் பிராணாயாமம். மூச்சை உள்ளே ஆகாம நிரப்பவும். அஷ்டசக்கரத்தில் மனதை நிலைப்படுத்துங்கள். பிராமரி பிராணாயாமத்தில் அஷ்டசக்கரத்தில் சூரிய உதயம் ஆவது போல் ஒரு ஒளி மிகுந்த பிரகாசம், ஒரு அழகிய ஒளி வெளிப்படும். அப்படி அந்த ஒளியில் ஓம் என்ற ஒலியை நீங்கள் கேட்கவும். வாருங்கள், உத்கீத் பிராணாயாமத்தில் ஆழமாக மூச்சை உள்ளிழுத்து ஆக்யா சக்கரத்தில் பிரணவ ஓமை தியானம் செய்வோம். இனி மௌனமாக இருங்கள். சுவாசத்தில் எவ்வளவு நேரம் முடியுமோ ஓமை தியானம் செய்யுங்கள். மறுபடியும் மௌனமாக இருங்கள். சுவாசத்தில் மனதை லயிக்க விடுங்கள். முதுகெலும்பு நேராக சகஜமாக அமர்ந்து சுவாசத்துடன் பிராணத்துடன் ஓமில் தியானம். பின்னர் இரு கைகளையும் மேலே தூக்கி ஒன்றோடு ஒன்று இவ்வாறு சேர்த்து உராய்த்து தேயுங்கள். உள்ளங்கையில் ஏற்படும் உஷ்ணத்துடன் கண்களில் உள்ளங்கையை மூடவும். அவ்வளவுதான். இந்த பிராணாயாமங்களை தினமும் செய்யுங்கள். நேரம் குறைவாக இருந்தால் தினமும் 1/2 மணி நேரம் செய்யவும், 3/4 மணி நேரம் செய்யவும்.
நோய் அதிகமாக இருந்தால் மெல்ல மெல்ல நேரத்தை கூட்டவும், இடையிடையே ஓய்வெடுங்கள். தரையில் உட்கார முடியாவிட்டால் நாற்காலியிலே உட்காரலாம். அப்படியும் உட்கார்ந்து செய்ய முடியாவிட்டால் படுத்துக்கொண்டும் செய்யலாம். ஆனால் பிராணாயமங்களை விடாமல் செய்யவும். இனி சில முக்கிய பிராணாயமங்கள், அதாவது தைராய்டு ப்ராப்ளம் இருந்தால் அவர்கள் உஜ்ஜய பிராணாயமத்தை சேர்த்து செய்யலாம். கபாலபாத்தி பிராணாயம் மூலம் தைராய்டு குணமாகிறது. உஜ்ஜய பிராணாயம் இது தைராய்டு தொண்டைக்கு, ஸ்னோரிங்கிற்கு, இரவில் குரட்டை விடுபவர்களுக்கு, ஸ்லீப்பிங் ப்ராப்ளம் இருந்தால், திக்குவாயுள்ள குழந்தைகளுக்கு, திக்கி பேசுவோருக்கு உதவியானது. மேலும் தைராய்டு ப்ராப்ளம் மற்றும் தொண்டையில் புண்ணிற்கு உஜ்ஜய பிராணாயமத்தையும் செய்யலாம். மூச்சை உள்ளே நிரப்பவும், நுரையீரல் முழுவதும் இதை நிரப்பவும். பின்னர் நீங்கள் தொண்டையை இப்படி மூடியவாறு மூச்சை மூக்கு வழியாக விடவும். ஒரு வகை சவுண்ட் வெளிவரும், அதுதான் இது. இந்த மாதிரியாக இந்த மாதிரி சுவாசத்தை நிரப்பிக் கொண்டே இருங்கள். அப்போது ஒரு ஒலி எழும்பும். மூச்சை அடிக்கடி சிறிது நிறுத்தவும். உங்களுக்கு சர்வைக்கல் பெயின் இருந்தால் மூச்சு அடைக்க வேண்டாம். ஹார்ட் ஹை பிபி ப்ராப்ளம் இருந்தால் மூச்சு அடைக்க வேண்டாம். மூச்சை இழுத்து ரைட் நாஸ்ட்ரிலை மூடி லெஃப்டால் வெளியே விடவும். ரைட்டை மூடிவிட்டு லெஃப்டால் விட வேண்டும். மூச்சை 2 முக்காலும் இழுக்க வேண்டும். நிரப்பும் போது இந்த மாதிரி ஒலி எழும்பும். இதை நீளமாக செய்ய வேண்டும். முடிந்தவரை மூச்சை நிறுத்துங்கள். ரைட் நாஸ்ட்ரிலை மூடி லெஃப்ட் மூலம் வெளியே விடவும். உள்ளே நிரப்பும் போது சவுண்ட் வரும். வெளியிடும் போது இப்படி செய்யாதீர்கள், அது தவறாகிவிடும். சரியான முறையில் செய்யுங்கள் உஜ்ஜாய் பிராணாயாமத்தை. உங்களுக்கு வெப்பமாக இருந்தால், வியர்வை வந்தால், பிபி அதிகமாக இருந்தால், கோபம் அதிகமாக வந்தால், உடல் சூடானால், இந்த பிராணாயாமத்தை கோடை காலத்தில் செய்தால் அதற்கு பிறகு உங்கள் உடலின் டெம்பரேச்சர் நார்மலாகிவிடும். அந்த சீத்காரி பிராணாயாமம் முக்கியமானது. ஆனால் ஆஸ்மா உள்ளவர்கள், இருமல் ப்ராப்ளம் உள்ளவர்கள் இதை செய்ய வேண்டாம். வாயை திறந்து பற்களுடைய நாக்கை வெளிநீட்டவும். நுனி நாக்கு வெளியே இருக்கும். நாக்கை பறவை மூக்கு போல் மடித்து மூச்சை உள்ளிழுக்க வேண்டும். இது சீதிரி பிராணாயாமத்தில் சிசி என்ற சத்தமிட்டவாறு. வாயால் மூச்சை நிரப்பி சிறு நிறுத்தி வைக்கவும். ஹார்ட் ஹை பிபி ப்ராப்ளம் இருந்தால் மூச்சை நிறுத்தி வைக்காமல் மூக்கால் வெளிவிடவும். நுனி நாக்கை வெளியே நீட்டை மூச்சை நிரப்புங்கள். சிறிது நேரம் நிறுத்தி வைத்து மூக்கு வழியாக வெளிவிடவும். இது சீதிரி பிராணாயாமம். 3 முதல் 5 11 முறை வரை செய்யலாம். சீத்காரி பிராணாயாமத்தை பற்களுடைய நாக்கை வைத்து உதடு திறந்து பற்களை மூடி சிசி என்ற ஒலியை எழுப்பிவாறு மூச்சை நிரப்ப வேண்டும். மூக்கினால் விட வேண்டும். நிரப்பும் போது நோயை குணப்படுத்த இவை இரண்டும். உடல் சூடு அதிகமானால் இதை செய்யலாம். இந்த 3 பிராணாயாமங்கள் சிறப்பானவை. பிராணாயாமத்தில் பல வகைகள் உள்ளன. ஆனால் முன்பு சொன்ன 7 வகைகள் சிறந்தவை. இவற்றில் உஜ்ஜாய் சீத்காரி நோயை குணப்படுத்துவதற்காக சொல்லப்பட்டது. நீங்கள் 7 பிராணாயாமங்களை செய்தால் எல்லா நோய்களிலிருந்தும் குணம் பெறலாம். உங்களுக்கு வியாதி இல்லாவிடில் வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமாக இருக்கலாம். வியாதியை ஒழிக்க, சமாதி நிலைய, மனதில் எழும் எண்ணங்களை தடுக்க, உறங்கும் சக்திகளை எல்லாம் விழிப்படை செய்ய இந்த 7 பிராணாயாமங்களையும் நீங்கள் தொடர்ந்து செய்திடுங்கள். இதை மறக்காதீர்கள். இனி 7 சூட்சும பயிற்சிகள், மேலும் ஆசனங்கள். 2 கால்களையும் நீட்டுங்கள். தினமும் இதை செய்யுங்கள். சிறிது நேரம் எடுத்தாலும் உங்கள் கால்கள் ஆரோக்கியமாக இருக்கும். உங்கள் முதுவல் முழுவதும் பிளெக்சிபிள் ஆகிவிடும். குறிப்பாக வயிறும் முதுகெலும்பும் ஆரோக்கியமாக இருக்க சில பயிற்சிகளை செய்வோம். டயபெட்டிஸிற்காகவும் பயிற்சி செய்வோம். முதலில்
பாடியின் ஜாயிண்ட்கள் பிளெக்சிபிள் ஆவதற்கு பயிற்சி. கால்களை முன்புறமாக பின்புறமாக விரைய விடுங்கள். 7 முக்கிய பயிற்சிகளில் முக்கியமான பயிற்சி. காலை முன்னும் பின்னும் விரைப்பாக அமுக்குதல். முழு சக்தியுடன் அழுக்குங்கள். உள்ளங்காலை வட்டமாக சுழற்றுங்கள். காலை வட்டமாக சுழற்றுங்கள். முழு வட்டமாக சுழற்றுங்கள். கிளாக்வைஸ் மற்றும் ஆன்டி கிளாக்வைஸ். இப்போது பட்டர்ஃப்ளை செய்வோம். 2 கால்களையும் மடித்து உள்ளங்கால் ஒன்றுடன் ஒன்று சேர்த்து வைக்கவும். இது கால்களை பிளெக்சிபிள் செய்வதற்கு தகுந்த பயிற்சி. இடுப்பில் வலி இருந்தால், சைட்டிகா பெயின் இருந்தால், கிராம்ஸ் இருந்தால், வேரிகோஸ் வெயின்களில் ப்ராப்ளம் இருந்தால் இவ்வாறு காலை ஆட்டுங்கள். உங்கள் முழங்கால் தரையில் பட வேண்டும். மெல்ல மெல்ல பயிற்சி முழுமையாக செய்யுங்கள். முதுகெலும்பு நிமிர்ந்துவிடும். சகஜமாக ஆகிடுங்கள். இது பட்டக்ஸ் ஹிப்ஸ், தொடைகளில் கொழுப்புச்சதை குறைய செய்ய சிறந்த பயிற்சி. இனி கைகளுக்கு 5 பயிற்சிகள். கையில் வலி இருந்தால், சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் பெயின் இருந்தால், கழுத்தில் வலி இருந்தால், முதுகெலும்பில் மேற்புற பகுதிக்கு இது சிறந்தது. கட்டைவிரல்களை உள்ளே வைத்து மற்றவர்களால் மூடி கைமுட்டியை வட்டமாக சுழற்ற வேண்டும். இது முதற் பயிற்சி. மேற்பகுதி ஆரோக்கியமாக இருக்க, கைகளின் ஜாயிண்ட் ஆரோக்கியமாக இருக்க, சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் பெயின் மற்றும் வேறு விதமான வலிகளை எல்லாம் பாதுகாக்க, இந்த ப்ராப்ளங்களை ஒழிக்க இது பெரிதும் பயன்படுகிறது. 2 கைகளும் முன்கூட்டி முழங்கையை மடக்கி கட்டைவிரல் மற்றவர்கள் தோளில் வைக்கவும். 2 முழங்கைகளில் முன்னால் ஒட்டியிருக்கும். பின் முழங்கையை சுழற்றி பெரிய வட்டம் போடுங்கள். முழங்கைகள் முழுவட்டமாக சுழல வேண்டும். எதிர் திசையிலும் இதேபோல் சுழற்றவும். சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் இருந்தால் மெல்ல மெல்ல பயிற்சியை அதிகரிக்க வேண்டும். முழங்கையால் பெரிய வட்டம் போட வேண்டும். இது 2 கைகளை மேலே தூக்குங்கள். அடுத்த பயிற்சி. வலது கையால் இடது கையையும், இடது உள்ளங்கையால் வலது கையையும் பிடிக்கவும். மூச்சை உள்ளே இழுத்தவாறு ரைட் ஹேண்டை தலையின் இடது பின்புறமாக கீழே இருக்கவும். முதுகெலும்பு நேராக மெல்ல இழுக்கவும். ஹார்ட் ஹை பிபி ப்ராப்ளம் இருந்தால் மிக மெதுவாக இந்த பயிற்சியை செய்யவும். ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தால் இந்த பயிற்சியை பின்னும் மெல்லே செய்யவும். மூச்சு வெளிவிட்டவாறு கையை மேலே கொண்டே வரவும். மூச்சை நிரப்பியவர் அடுத்த கையை இழுக்கவும். இனி 2 கை விரல்களையும் கோர்த்தவாறு தலைக்கு பின்னால் வைக்கவும். தலையால் கை பக்கமும் ஒன்றுக்கொண்டு எதிராக இன்னொன்றை அமுக்கவும். இனி கையால் கீழே வையுங்கள். கழுத்தில் ஒரு இறுக்கம் ஏற்படும். அடுத்து வலது உள்ளங்கையை தூக்கி காதின் மேல் வைக்க வேண்டும். கையால் தலைப்பக்கமும் தலையால் கைப்பக்கமும் ஒன்றை ஒன்று அழுத்த வேண்டும், எதிரெதிர் திசையில். அடுத்து இன்னொரு கையால் இன்னொரு பக்கம் செய்ய. இதேபோல் 2 கைகளும் முழங்காலின் மேல். தோள்பட்டை வட்டமாக சுற்றவும். எதிர் திசையில் ஆப்போசிட் சைடில் இருக்க. இது முக்கியமான சூட்சும பயிற்சி. முக்கியமான 7 ஆசனங்கள். முதலில் வஜ்ராசனத்தில் அமர்ந்து கொண்டு மண்டுகாசனம். மண்டுகாசனம் செய்ய வஜ்ராசனத்தில் அமருங்கள். வஜ்ராசனம் செய்ய 2 பாதங்களும் முதுகுக்கு பின்னால், பாதம் மேற்புறம், முழங்கால் முன்புறம் படித்தவாறு 2 கைகளும் முழங்கால் மேல். இது வஜ்ராசனத்தை சாப்பிட்ட பின்னும் செய்யலாம். ஆசனம் செய்யும் 2 விஷயம் கவனத்தில். இடுப்பில் வலி இருப்பவர்கள் முன்புறம் குனிய பயிற்சி செய்யாதீர்கள். ஹெர்னியா இருப்பவர்கள் பின்புறம் சாயும் பயிற்சியை செய்ய வேண்டாம். மூச்சு விடும்போது முக்கிய விதிகள். முன்புறம் குனியும் போது மூச்சை வெளிவிட வேண்டும். பின்புறம் சாயும் போது மூச்சை உள்ளே நிரப்பவும். மண்டுகாசனத்தின் முதலாவது போஸ் இதுதான். பாருங்கள். கட்டை விரலை உள்ளே வைத்து மற்றவர்களால் கைமுட்டியை மூடவும். நாபிக்கு 2 புறமும் கைமுட்டியை வைக்கவும். கைமுட்டிகளை இவ்வாறு இணைத்திருக்கும். மூச்சை வெளியிட்டவாறு முன்புறம் குனியுங்கள். மண்டுகாசனத்தின் ஃபர்ஸ்ட் போஸ். முன்புற பாருங்கள். பார்வை முன்னே. பின்னர் மெல்ல எழும்புங்கள். மெல்ல மெல்ல. டயபெட்டிஸ் உள்ளவர்கள் இந்த பயிற்சியை 5 முதல் 15 தடவை செய்யவும். மண்டுகாசனத்தின் ஃபர்ஸ்ட் போஸ் இது. இனி செகண்ட் போஸ் மண்டுகாசனம். இது உலங்கை நாபி மேல். மூச்சை வெளிவிட்டவாறு இவ்வாறு முன்னாலே குனிந்து விடுங்கள். மண்டுகாசனத்தில் செகண்ட் போஸ். டயபெட்டிஸுக்கு, ஹெர்னியாவிற்கு, வயிற்று பிரச்சனைகளுக்கு சிறந்த பயிற்சி. மூச்சு நிரப்பியவாறு நீங்கள் மேலே எழும்பவும். இரண்டு கைகளை முழங்கால் மேல் வைக்கவும். சர்ஷகாசனம். மூச்சு நிரப்பியவாறு கைகளை தூக்கவும். ஆகாசத்தை பார்க்கவும். பார்வை மேற்புறம். மூச்சை வெளிவிட்டவாறு முன்புறம் குனியுங்கள். உள்ளங்கை நெற்றி தரையில் படட்டும்.
இடுப்பு வலி உள்ளவர்கள் இந்த பயிற்சியை செய்ய வேண்டாம். உள்ளங்கை முள்ளங்கை நெற்றி தரையில் படட்டும். மூச்சு வெளியே. பின் மூச்சு உள்ளே இழுத்தவாறு கையை மேலே தூக்கி விடுங்கள். கையை தரையில் வைக்கும். 2 பயிற்சிகளையும் உட்கார்ந்தும் 2 பயிற்சிகளை வயிற்று பக்கமாக படுத்தும். நன்றாக படுத்து 2 ஆசனங்களை புஜங்காசனம் மற்றும் சலஜ்மாசனம் செய்வோம். தாடை தரையில் பட 2 கைகளை நெஞ்சின் சைடில் வைக்கவும். 2 கால்களும் இணைந்து பின்னால் நீட்டவும். இந்த ஆசனங்களில் விசேஷ வரிசைதான் இது. அதில் 7 ஆசனங்கள் முக்கியமானது. வயிற்றின் மேல் படுத்து செய்யும் புஜங்காசனம். மூச்சை நிரப்பியவாறு நெஞ்சை உயர்த்தவும். நாபி வரை எழும்பட்டும். முழங்கைகளை சிறிது மடக்கியவாறு பின்னால் 2 கால்களும் இணைந்திருக்க மூச்சு உட்புறமாக. பின் மூச்சை வெளியே விட்டவாறு நெஞ்சு கீழே வரட்டும். இது புஜங்களின் ஆரோக்கியத்திற்காக அழகுடன் இருக்க செய்யவும் மிக உபயோகமான முதுகுத்தண்டின் அனைத்து வலிகளும் புஜங்காசனத்தில் செகண்ட் போஸ். 2 கைகளும் நெஞ்சின் கீழ், இடது கை கீழே, வலது கை அதன் மேல். மூச்சை நிரப்பியவாறு மார்பை உயர்த்தவும். முழங்கை நிமிர்ந்து நிற்க வேண்டும். மெல்ல மெல்ல உயர்த்துங்கள். பின் மெல்ல கீழே கொண்டு வாருங்கள். சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் பெயின், தோளில் வலி, லூமோசஸ் ஸ்பாண்டிலைட்டிஸ், என்கோசைசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ், ஸ்லிப் டிஸ்க், நெஞ்சுவலி ஆகியவை குணமாவதற்கு நல்ல பயிற்சி. புஜங்காசனத்தின் 3வது பயிற்சி. 2 கைகளும் மார்பின் சைடில் தரையில் படுக்குமாறு வைக்கவும். உள்ளங்கை தாடை தரையில் படட்டும். பின்புறம் 2 கால்களும் இணைந்திருக்க மூச்சை நிரப்பியவாறு கை நிமிரட்டும். மார்பு முன்புறம் எழுப்பட்டும். மேலாக முன்புறமாக தூக்குங்கள். 3வது பயனுள்ள ஆசனம். சிறிது நேர நிலையிலிருந்து மெல்ல கீழே கொண்டு வரவும். புஜங்காசனத்தின் முக்கியமான 4வது பயிற்சி. இந்த பின்னால் 2 கால்களிலும் இடைவெளி. மூச்சை நிரப்பி பின்னர் முன்புறம் பாடியை தூக்கிடுங்கள். பின்னர் வலது தோள் வழியாக இடது பாதத்தை பார்க்கவும். ஆப்போசிட் சைட் காலை, உள்ளங்காலை பார்க்கவும். மூச்சை வெளிவிட்டவாறு கீழே படுக்கவும். மெல்ல மெல்ல இந்த பயிற்சியை மறுபுறமாக மூச்சை நிரப்பியவாறு நெஞ்சை உயர்த்தவும். பின் இடது தோள் வழியாக பின்னால் வலது பாதத்தை பார்க்கவும். ஆப்போசிட் சைடு குதிகாலை பார்க்கவும். மூச்சை நிரப்பியவாறு எழுப்ப வேண்டும். மூச்சை விட்டவாறு கீழே வர வேண்டும். 2 கைகளும் தொடையின் கீழாக, தொடையின் அடிப்புறம். 2 கால்களும் பின்புறம் சேர்த்தவாறு நீட்டி பாதம் பின்புறம் விரைப்பாக இருக்கட்டும். சலபாசனம். வலது காலை மேலே தூக்கவும். முழங்கால் நேராக, பாதங்கள் விரைப்புடன். தாடை தரையில் பட்டவாறு. இடுப்பின் வலி இருந்தால் முடிந்தவரை மட்டும் தூக்குங்கள். பின் காலை மெல்ல கீழே கொண்டு வரவும். 2வது காலை தூக்குங்கள். இப்படியாக மூச்சை நிரப்பியவாறு தூக்கவும். சலபாசனம். ஒவ்வொரு ஆசனத்தையும் 3 அல்லது 5 தடவை செய்யவும். அதிக ப்ராப்ளம் இருந்தால் ஸ்பாண்டிலைட்டிஸ் போன்று ஆசனம் செய்வதை அதிகரியுங்கள். முதுகுத்தண்டிற்கு சிறந்த ஆசனம் சலபாசனத்தை செய்து வந்தோம். இனி சலபாசனத்தின் அடுத்த போஸ். 2வது போஸ். 2 கைகளை முன்புறம் காது அளவிற்கு உயர்த்துங்கள். இடது கை இடுப்பின் மேல் வைக்கவும். மூச்சை உள்ளே நிரப்பியவாறு முன்புறம் வலது கையும் பின்புறமாக இடது காலை தூக்கவும். மெதுவாக தூக்குங்கள். முன்புறம் மார்பும் உயரம், தாடை உயரம். காதை ஒட்டியவாறு கை எழும்பும். பின்னால் ஆப்போசிட் சைட் கால் எழும்பும். இனி வலது கை பின்னால் இடது காலை தூக்கவும். மூச்சை விட்டவாறு நீங்கள் இப்போது கைகளை மாற்றி செய்யலாம். இடது கை முன்புறம் நீட்டி காதை தொட்டவாறு தரைக்கு மேலாக. மூச்சை உள்ளே இழுத்து முன்புறம் இடது கையும் பின்புறம் வலது காலையும் தூக்கவும். பேலன்ஸ் செய்தவாறு மார்பை உயர்த்தவும். மூச்சை விட்டவாறு கீழே வரும் 2 கைகளும் இருப்பின் மேல். சலபாசனத்தின் 3வது போஸ். வலது கையால் இடது கையை பிடிக்கவும். மூச்சை உள்ளிழுத்து முன்புறமாக எழுப்பவும். மார்பு உயரம், பார்வை மேலே இருக்கும். பின்புறம் 2 காலும் இணைந்து பாதங்கள் பின்புறம் விரைப்புடன் இருக்கட்டும். மூச்சு வெளிவிட்டுவாறு கீழே வரவும். சலபாசனத்தின் 4வது பயிற்சி. 2 புறமும் உடலை தூக்க வேண்டும். முன்புறம் மார்பு மேலே எழும்பும். பின்புறம் கால்களை தூக்கவும். 2 கைகளும் பின்புறம் இழுத்து இடுப்பின் மேலே மெதுவாக தூக்குங்கள். இடுப்பில் அதிக வலி இருந்தால் இதை செய்யாதீர்கள். மூச்சு வெளிவிட்டுவாறு கீழே வரவும். இனி சவாசனத்தில் படுங்கள். சவாசனத்தில் படுத்து 3 பயிற்சிகளை செய்யுங்கள். முதலாவதாக இதுதான் உத்தான் பாதாசனம். 2 கால்களும் அருகருகே, உள்ளங்கை கீழே இருக்கட்டும். மூச்சை உள்ளிழுத்தவாறு 2 கால்களையும் ஒன்றன் மேல் ஒன்றாக 30 டிகிரி தூக்கவும். கிட்டத்தட்ட தரையிலிருந்து 1 அடி உயரத்துக்கு தூக்கவும். 2 உள்ளங்கைகளையும் தரையில் பார்த்தவாறு கைகளை பிரஷர் தரவும். காலை தூக்க முடியாவிட்டாலோ, இடுப்பில் வலி இருந்தாலோ ஒவ்வொரு காலா தூக்குங்கள். 2 வேண்டாம். பின் காலை கொண்டு வரவும். இதுதான் உத்தான் பாசனம். வயிற்றுக்கு சிறந்த பயிற்சி பவன் முத்தாசனம். வலது காலை மடக்கவும். 2 கைவிரல்களையும் இன்டர்லாக் செய்து முழங்காலை பிடித்துக் கொள்ளவும். மற்ற கால் தரையில் நீட்டிருக்கட்டும். மூச்சை வெளியே விட்டவாறு மெல்ல மெல்ல முழங்காலை அமுக்கி மார்பில் வைக்கவும். பின் தலையை தூக்கி முழங்காலை மூக்கால் தொடவும். பின் மெல்ல காலை நீட்டுங்கள். இடது காலை இப்போது மடியுங்கள். 2 கை விரலையும் இன்டர்லாக் செய்து முழங்காலை பிடிக்கவும். மூச்சை வெளிவிட்டு முழங்காலை அமுக்கி மார்பின் மேல் வைக்கவும். 2 கால் பாதங்களும் கீழ்ப்புறமாக விரைப்புடன் பின் காலை நீட்டவும். 2 கால்களையும் ஒன்றாக மடிக்கவும்.
பாதங்கள் கீழ்ப்புறமாக இருக்கட்டும். 2 கைவிரல்களையும் இன்டர்லாக் செய்து 2 முழங்காலை பிடிப்பிடிக்கும். மூச்சு வெளிவிட்டு வர முழங்கால் மார்பிள் வைத்து தலையை தூக்கி மூக்கால் முழங்கால் விடவும், பின் காலை நீட்டவும். இது சரிதான். இது இன்னொரு பயனுள்ள பயிற்சி. வயிற்றுக்கா 2 பயிற்சிகளை செய்தோம். இனி முதுகு தண்டுக்கா இன்னொரு முக்கிய பயிற்சி. இடுப்பு வலி, அதாவது ஸ்பைன் போக பயிற்சி. 2 கைகளையும் விரித்து தோளுக்கு சமமாக நீட்டவும், முழங்கால்களை மடக்கவும். இருகைகளும் தோளுக்கு சமமாக, 2 கால்களும் அருகருகே, 2 பாதங்களும் அருகருகே. மூச்சை நிரப்பியாறு முழங்கால்களை வலதுபுறம் சாய்க்கவும். கழுத்து எதிர்ப்புறமாக திருப்ப வேண்டும். இடதுபுறமாக முழங்கால் மேல் முழங்கால், பாதத்தின் மேல் பாதம், தொடை மேல் தொடை, கழுத்து ஆப்போசிட் சைடில். இப்படியாக எதிர் திசையில் செய்து கொண்டே இருக்க வேண்டும், மறந்துவிடக்கூடாது. பின் மறுபக்கம் இதே பயிற்சியை செய்யலாம். மூச்சை நிரப்பி இடதுபுறம் கால்களை சாய்க்கவும். இடது முழங்கால் தலைமேல், வலது முழங்கால் இடது முழங்கால் மேல், கழுத்து ஆப்போசிட் சைடில், கழுத்து வலதுபுறம் திரும்பி இருக்கட்டும். இனி மூச்சை வெளிவிட்டு நடுநிலைக்கு வரவும். மர்கட்டாசனம். முக்கியமான போஸ். 2 முழங்கால்களையும் சிறிது மேலே தூக்கவும். கால் 2 மேற்புறமாக இருக்கட்டும். இடையே சுமார் 1 அடி 1.25 அடி இடைவெளி விடவும். மூச்சை நிரப்பி வலதுபுறமாக முழங்காலை சாய்க்கவும். வலது முழங்கால் தரையில் படட்டும். இடது முழங்கால் வலது பாதத்தின் மேல், கழுத்து ஆப்போசிட்டில் இடதுபுறம் இருக்கட்டும். சிறிது நேரம் அப்படியே இருக்கவும். இனி அழுத்த பக்கமாக இதே பயிற்சி செய்ய. கழுத்து ஆப்போசிட் சைடில் பார்க்கட்டும். இடதுபுறமாக கால்களை சாய்க்கவும். வலது முழங்கால் இடது பாதத்தின் மேல், கணுக்காலின் மேல் இருக்க. கழுத்து வலதுபுறமாக. இனி மூச்சை வெளிவிட்டுவாறு பழைய நிலைக்கு வருக. இந்த பயிற்சிகளை பலமுறை செய்யலாம். இடுப்பில் வலி இருந்தால் மெல்ல மெல்ல 1 முதல் 3 தடவை, பின் 5 தடவை, பின் 10 தடவை செய்யலாம். இது மர்கடாசனத்தின் 3வது பயிற்சி. 2 கால்களும் அருகருகே இருக்கட்டும். கைகள் தோளுக்கு சமமாக நீட்டவும். உள்ளங்கை மேற்புறமாக. வலது காலை 90 டிகிரி தூக்கவும். மெல்ல மெல்ல 2 முழங்கால்களும் அடங்காமல் நேராக. பாதங்கள் கீழ்ப்புறமாக இருக்கத்துடன் வலது காலை நீட்டிய இடதுகைக்கு அருகில் மெல்ல மெல்ல இடதுபுறமாக கொண்டு செல்லவும். கழுத்து வலதுபுறமாக திரும்பி மூச்சை நிரப்பவும். பின் மெல்ல மெல்ல 90 டிகிரிக்கு அதை திரும்பி கொண்டு வரவும். முழங்கால் நிமிர்ந்து பாதங்கள் விரைப்பாக கீழ்ப்புறமாக நீட்டி தரையில் வைக்கும். இடது காலை 90 டிகிரிக்கு மெல்ல மெல்ல உயர்த்தவும். இடது காலை உயர்த்தி வலது கை பக்கம் ஆப்போசிட் சைடில் கொண்டு செல்லவும். முடிந்தவரை செய்யுங்கள். போதும். கழுத்து ஆப்போசிட் சைடில், 2 முழங்காலும் விரைப்பாக. கால்களை மீண்டும் 90 டிகிரி கொண்டு வந்து தரையில் நீட்டவும். எவ்வளவு உங்கள் கால்களை மடக்க முடியுமோ அவ்வளவு முயற்சி செய்யவும். இனி சவாசனத்தில் சிறிது ஓய்வு. 2 கால்களுக்கும் இடையில் இடைவெளி. கண்களை மூடியவாறு மனதில் அமைதி. உடல் ஸ்திரமாக இருக்கட்டும். நான் சைத்தன்ய ஆத்மா. நான் ஒரு அமிர்த புத்திரன். பூமி தாயின் பரம்பிதா பரமேஸ்வரின் ஆனந்தமயமான மடியில் அமைதி பெறுகிறேன். சகஜமாக இருங்கள். மூச்சை கவனியுங்கள். உங்கள் சேத்தனாவுடன் இணையுங்கள். 2 கைகளையும் மேலே தூக்கி இப்போது 2ஐயும் உரசி கண்களில் வைத்திடுங்கள். கண்களை திறவுங்கள். பின் இடதுபுறமாக திரும்பி எழுந்து உட்காருங்கள். இன்றைக்கு இது இப்போது யோகாபியாசத்தின் ஒரு முழு பேக்கேஜி. 7 முக்கிய பிராணாயாமங்கள், 7 சூட்சும பயிற்சிகள், 7 முக்கிய ஆசனங்கள். இவற்றை செய்வதன் மூலம் எல்லா நோய்களும் ஒழியும். முழு சிரத்தையுடனும் பூரண சமர்ப்பணத்துடனும் யோகாபியாசத்தை நீங்கள் செய்தால் சமாதி நிலை உங்களுக்கு கிட்டும். யோகம் ஒரு முழுமையான மருத்துவ விஞ்ஞானம். யோகம் ஒரு முழுமையான அத்தியாத்மாவின் எழுச்சி. மேலும் யோகம் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான சங்கல்பம். காலையிலே இந்த யோகத்தை செய்யுங்கள். எழுந்தவுடன் தண்ணீர் குடியுங்கள். உணவு உண்டு 1 மணி நேரம் கழித்து தண்ணீர் குடியுங்கள். சாதாரண உணவை உண்ணுங்கள். பவித்திர சங்கல்பத்துடன் ஒவ்வொரு நொடியும் வாழுங்கள். எப்போதும் புன்வரல் பூத்திடுங்கள். நம் வாழ்க்கையிலே உற்சவம் போல் வாழுங்கள். வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் புது பிறவியாக உங்களுக்கு அமையட்டும். ஒவ்வொரு நொடியும் நான் இறைவனின் புத்திரன் என்று உணர்ந்து, நீ வீரனோ தீரனோ கஷ்டப்படுவன் தரித்திரன் அல்ல, நீ ஆண்டவனின் வாரிசு, நீ அமிர்த புத்திரன், இவ்வாறு நினைத்து உன் உணவில், உன் எண்ணங்களில், உன் உறக்கத்தில், உன் மனதில் கட்டுப்பாட்டை ஏற்படுத்தி வாழுங்கள். ஒருபோதும் நோயினால் பாதிக்கப்பட மாட்டீர்கள். சமாதி நிலையை பெறுவீர்கள். அமிர்தத்தை அருந்துவீர்கள். நோயினால் வாழ்வோருக்கு முக்தி தர முடியும். வாருங்கள், நாம் ஆரோக்கியமாக எப்போதும் இருந்திடுவோம். நம் ஆரோக்கியமாக வாழ்ந்து பாரதத்தை உருவாக்குவோம். ஆரோக்கியமான பாரதம், வளமான பாரதம், ஆத்தியாத்மித்த பாரதத்தை நம்மால் தான் உருவாக்க முடியும். இதைத்தான் யோகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது.